ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பச்சை பயிர் சட்னி எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேங்க. வெள்ளைப்பூண்டு 2 எடுத்துக்கோங்க. எடுத்து வடச்சட்டி வச்சு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி வணக்கி எடுத்துடணுங்க. அதுக்கப்புறம் வரமிளகா 2 போட்டு அதையும் வணக்கி எடுத்துடணுங்க. கருவேப்பிலை போட்டு அதையும் வணக்கிடுங்க. அப்புறம் பாசிப்பயிறு கொஞ்சமாக போடணும். பாசிப்பயிறு கொஞ்சமாக போட்டு பொன்னிறம் வர்ற வரைக்கும் வணக்கிட்டு எடுத்து கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி போட்டு வணக்கணுங்க. வணக்கி எடுத்துட்டு எல்லாம் ஒட்டுக்க போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சா ஜம்மு நல்லா சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் போட்டு பாசிப்பயிறு சட்னி நல்லா சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி பாருங்கள், பாசிப்பயிறு சட்னி தான் நாங்கள் செஞ்சுருக்குறோம். பாருங்கள், பச்சை பயிர் சட்னி தான் எங்கள் வீட்டில். வாங்க எல்லாம் சாப்பிட்லாம். பச்சை பயிர் சட்னின்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இதாங்க பச்சை பயிர் சட்னி பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கி நைட்டு என்ன டிஃபனா சாப்பாடான்னு சொல்லுங்கள். இது சாப்பாட்டுக்கும் ஊற்றி சாப்பிட்லாங்க. இட்லி தோசைக்கு நல்லா இருக்குங்க. அப்புறம் ராகி அப்புறம் கோதுமை களி இதுக்கெல்லாமே நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. என்ன இது எப்படின்னு தெரியுங்களா? எங்கள் அம்மா அடிக்கடி எனக்கு செஞ்சு கொடுக்குங்க. ஊரில் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. அப்பா சொல்லுவாங்க. அப்பா சொல்லி அம்மா செஞ்சு கொடுத்தேன். அதுலேருந்து நானும் பழகிட்டேங்க. நல்லா இருக்குங்க. ராகி களிக்கெல்லாம் அப்பா இதே தான் வேணுமோ கேட்பாருங்க. ஊரில் பாசிப்பயிறு சட்னி, கொள்ளு சட்னி இதெல்லாம் எங்கள் அம்மா நல்லா செஞ்சுவாங்க. எனக்கு கொள்ளு சட்னி எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காதுங்க. கொள்ளு குழம்பு பிடிக்கும். ஆனால் பாசிப்பயிறு சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஈஸியான வேலை தானேங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க.